வணக்கம் எவ்ரிஒன். ஆஃப்டர் எ லாங் டைம் இது வந்து டே 4ஓட கண்டினியூஷன். ஸோ காலையில் போய் ஹாரி பாட்டர் பிளேசஸ் அந்த டயகன் ஆலி அதெல்லாம் பார்த்தாச்சு. அதை முடிச்சுட்டு நேராக பஸ் எடுத்துகிட்டு ஜூக்கு வந்தாச்சு. ஜூ வந்து பார்க்குறதுக்கு வந்து ஒரு மலை குன்று தான் இது ஆக்சுவலாக. அதை வந்து லேயராக வடிவமைச்சு அதை வந்து ஒரு லேயர்லேயும் ஒரு அனிமல்ஸ் இருக்கிற மாதிரி கடைசியாக நம்ம முடிக்கிறது வந்து அந்த அந்த ஹில்லோட டாப்பில் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜூவை விசிட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க ப்ரிப்பேர்டாக வாங்க. ஒரு மினி ட்ரெக்கிங் மாதிரி தான் இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த பக்கீஸ் இருக்கும்ல, பக்கீஸும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு எவ்வளோ காஸ்ட்டுன்னு எனக்கு தெரியல. நான் வந்து இந்த ஜூ டிக்கெட்ஸு அப்புறம் வந்து கேசல் டிக்கெட்டு எல்லாமே வந்து ஒரு 20 days கிளம்புறதுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 20 days, வித்தின் 20 days ஆஃப் டைம் அதுக்குள்ளே நான் வந்து இது எல்லாத்தையுமே புக் பண்ணி வச்சுருந்தேன். இது ரஃப்லி பார்த்திங்கன்னா ஒரு 19 pounds அந்த மாதிரி, 19 to 22 pounds இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது. சில்ட்ரனாக வரும்போது இன்னும் கொஞ்சம் ரேட் கம்மி. ஃபேமிலி ஆஃப் 4 அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டிக்கெட்ஸ் வந்து மாறும். ஃபஸ்ட்டு ஃபியூ கிளிப்பிங்ஸ் பார்த்திங்கன்னா என்னோடய மழை மேகமூட்டமாக இருக்குது, மழை பெஞ்சிருக்கு. என்னோடய லென்ஸில் அது ஒரு புகை மாதிரி வந்திருக்கு. ஸோ அதனால வந்து எனக்கு சரியாக அதை கேப்சர் பண்ண முடியல. இன்னொன்று வந்து ஒரு லைட்டும் ரொம்ப கம்மி, அதனால் அனிமல்ஸும் சரியாக பார்க்க முடியல இந்த ஆக்ஷன் கேமில். அதுக்கப்புறம் இப்போ போக போக கொஞ்சம் நல்ல தெளிவாக இருக்கும் பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ். இந்த அனிமல் பார்த்திங்கன்னா இவன் எங்களை நோக்கி வந்தானா, சரி நம்மளை நோக்கி தான் வரான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நம்ம வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். கடைசி இவன் ஒரு ஸ்பாட்டை டிடெக்ட் பண்ணி அவன் வந்து ஆய் போகிறதுக்காக இந்த ஸ்பாட்டை சூஸ் பண்ணியிருக்கான். அப்புறம் இந்த மாதிரி மலை ஆடுகள், அப்புறம் நார்மலாக இந்த மாதிரி வைல்டு கோட்ஸ், அப்புறம் வந்து ஒரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இல்லை ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற அமைந்த கோட்ஸ் எல்லாமே காட்சிக்கு படுத்தியிருந்தாங்க. இந்த அனிமல் வந்து இந்த மடகாஸ்கர் படத்தில் வரும்ல, ஐ லைக் டு மூவ் இட் ஐ லைக் டு மூவ் இட் அந்த அனிமல் தான் அதுக்கு பேர். அதுக்கு ஏதோ பீவர் அதுக்கு பேர். ஸோ அதெல்லாம் நிறைய இருந்தது, அதெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஜஸ்ட்டு எனக்கு சில டவுட்ஸ் இருந்தது அதில். இது என்ன அனிமல், என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். Are they making the noise? I think it's the wires. Oh, okay. Yeah. The electric. Oh, okay. சொன்னாலும் கேட்பதில்லை கண்ணி மனது. சும்மா இதுக்கு நடுவுலையே பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி உட்காந்து ப்ளசண்ட்டாக இந்த அட்மாஸ்பியரை ரசிக்கும்படியான இடங்கள் இருந்தது. அதுக்கு உள்ள இந்த பாதையில் தான் நான் போயிட்டுருக்கேன். நிறையா வந்து இந்த ஹெர்பல் ட்ரீஸ், ஹெர்பல் பிளான்ட்ஸ், செடி கொடிகள் அதெல்லாம் வளர்த்து வச்சுருந்தாங்க. உங்களோட மைண்டை காம் டவுன் பண்ணுறதுக்கு, இயற்கையாக உட்காந்து நேரம் செலவிடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருந்தாங்க. நம்மளுடைய முன்னோர்கள் அப்படி இப்படி தொங்கிட்டுருக்காங்க, மேலே சேட்டை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு பேர் பஃப் சீக்டு ஜிபான். அப்புறம் இது வந்து நீர் யானை. இப்போ தான் உள்ளே அதோட குகையிலேருந்து தங்குற இடத்துலேருந்து வெளியே வருது.
நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அது வர்ற மாதிரி தெரியல. சரி சொல்லிவிட்டு அடுத்த இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து இந்த லிகோ சொல்லுவாங்கள்ல, அந்த லிகோ பிரிக்ஸ் அதில் வந்து செஞ்சுருக்குறாங்க. நல்லா இருந்தது. இது வந்துட்டாங்க நம்ம நீர் நாய்கள் இல்லைன்னா பீவர்ஸ் சொல்கிறது. ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ளேஃபுல், கிட்டத்தட்ட நம்ம பெட் டாக்ஸ்லாம் இருக்கும்ல அது மாதிரி கூட்டமாக ஒன்றுக்கு ஒன்று விளையாடிக்கிட்டு பாருங்கள், பால்லாம் மிதக்குது பாருங்கள். நல்லா ப்ளேஃபுல்லான ஒரு க்ரியேச்சர் இது வந்து. ஸோ அதை உட்காந்து பார்த்து ரசிச்சிட்டு இருந்தேன். நீங்களும் அதை பார்த்து ரசிங்க கொஞ்ச நேரம். இது ஒரு குரங்கு இனத்தை சார்ந்தது தான். தெளிவாக சொல்லணுன்னா, அனகோண்டா மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் ஒரு குரங்கு வரும்ல, அந்த குரங்கு தான் இது. ரொம்ப பக்கத்தில் காட்ட முடியல, ஏன்னா இது ஆக்ஷன் கேமரா எடுத்தது, ஜூம் பண்ண முடியல. நிறைய இந்த மரங்கள்லேயும் தாவி திரிஞ்சு துள்ளி குதித்து எல்லாம் விளையாடிட்டு இருந்ததுங்க. அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ரெப்டைல்ஸு, நம்ம இந்த இருட்டில் வாழ்கிறது, அப்புறம் வந்து பூச்சி வகைகளை சார்ந்தது இதெல்லாமே. இப்போ அதில் வந்து நிறையா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கிளாஸில் வந்து பாருங்கள், அது டெரான்டுலா, ஸ்பைடரோட பெரிய வகை. அப்படி அதெல்லாமே வந்து காட்சிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதையும் ஒன்றையும் விடலை, எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. என்ன கிட்டத்தட்ட 2.5 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் டைம் ஆச்சு எல்லாத்தையும் நான் பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஒரு ஆள் நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி போஸ் கொடுத்துட்ருக்குது. அப்புறம் 1 2 இதுலலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. நான் இந்த ஜூவை சூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பென்குயின்ஸ். ஸோ அதுதான் இதோட மெயின் ஹைலைட்டு இந்த ஜூவோட. ஸோ ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, திகட்ட நான் வந்து பார்த்து ரசித்தேன்னே சொல்லலாம். வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இதுதான் முதல் முறை நான் பார்க்குறது. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய குழந்தைங்கள எல்லாம் பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து தனியாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் போய் அதுக்கு ஃபீட் பண்ணலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் அங்கே போய் விசிட் பண்ணலாம். இன்னும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அந்த மெமரிஸை வந்து நீங்கள் நல்லா பில்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் சில பறவைகள், இப்போ பாருங்கள், நம்ம ஆள் யாருன்னு தெரியுதா? ஒற்றை கொம்புள்ள காண்டாமிருகம், யூனிஹார்ன் ரைனோசரஸ். ஸோ சரியான இவ்வளோ க்ளோஸ்அப்பாக நான் பார்த்ததில்ல. அதுவும் வந்து அது எப்படி பாருங்கள், அது அங்கேருந்து வெளியே போகிறதுக்காக என்னெல்லாம் முயற்சி பண்ணுதுன்னு பாருங்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை ரொம்ப க்ளோஸாக நான் பார்த்தேன். இதை அவ்வளோ என்ன சொல்ல, பிரமிப்பாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அதோட ஆளும் சைஸும், அதோட இந்த ஓவர் கோட் இருக்கு இல்லையா, ஒரு இயற்கையாகவே ஒரு கவசம் அதுக்கு இருக்குது. இட் வாஸ் ஸோ அமேசிங். ஜஸ்ட் பாருங்கள்.
monkeys. Oh. Hey. Oh my God. The aim is to not break things, guys. So don't keep on twisting. I don't think we're supposed to twist them out like that. Guys, please stop. This is the longest we've seen the way before. இந்த ஜூவை அமைச்சிருக்கிற விதம் பாருங்கள். இப்போ இந்த அனிமல் வந்து இந்த மிருகம் இப்போ இது சென்டர் மிடில் பகுதியில் இருக்குது. நான் வந்து ஒரு பக்கத்தில் இருந்து பார்த்துட்ருக்குறேன். இதுக்கு அப்படியே எதிர்மறையாக ஆப்போசிட்டில் ஒரு பக்கமும் போகலாம் இந்த அனிமல். ஸோ அப்போ அந்த பக்கம் ஸ்ட்ரீட்டில் வர்றவங்க, அந்த லேயர்லேருந்து நடந்து வர்றவங்க, அந்த பக்கம் மிருகம் இருந்ததுன்னா அந்த பக்கம் பார்க்க முடியும். இந்த பக்கம் நிற்கிறவங்க இந்த பக்கமும் பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நடுவில் அமைச்சிருக்கிறாங்க. 2 பக்கமும் மக்கள் பார்க்குற மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஆசாசியாக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்த பென்குயின் தான். இதுதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஸோ ஒரு பென்குயினை பார்த்தோன்னே நான் வந்து ஸ்டாப் ஆகிட்டேன். அது எப்படி குதித்து அதோட குட்டி லிட்டில் ஃபீட்ஸை வச்சு அழகாக நடந்துகிட்ருக்கு. பென்குயினோட முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொன்னால் ஆப்வியஸாக அதோட பூப் தான். ஸோ போகிறது. ஸோ அது வந்து இந்த அது பாட்டுக்கு போகிற போக்கில் அப்படியே இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அதுதான் இந்த நீங்கள் வெள்ளையாக பார்க்குற எல்லாமே அதோட பூப் தான். பாருங்கள் எவ்வளோ பென்குயின்ஸ். அப்புறம் இந்த மாதிரி தனிமையாக நிற்கிற பென்குயின்ஸ். அப்புறம் இதுலேயே வந்து நிறைய வகை இருக்குது. அதோட ப்ரீட்லேயே வேறு ப்ரீட்ஸ் இருக்குது. அதுவும் இப்போ இதில் வந்து கண்ணில் அந்த புருவம் மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து முடியெல்லாம் இருக்குது பாருங்கள், ஐலாஷஸ்லாம். இப்போ இன்னொரு வகையில் வந்து அதெல்லாம் இருக்காது. அப்புறம் இதுக்கு பாருங்கள், இந்த ஸ்கின்னெல்லாம் போயிருக்கு நடுவில். நம்ம டாக்ஸுக்கெலாம் பார்ப்போம்ல, ஸ்கின்லாம் விழுந்து அதில் வெறும் ஸ்கின் இது மட்டும் தெரியும், ஹேர்லாம் விழுந்து ஸ்கின் மட்டும் தெரியும். ஸோ அந்த மாதிரிலாம் டிசீஸ்லாம் வந்து பென்குயின்ஸ் இருந்தது. பட் அதை நல்லா பராமரிக்கிறாங்க, நிறையா இருந்தது. அப்புறம் இதுதான் நான் சொன்ன குழந்தைங்க வந்து நீங்கள் வந்து அந்த பென்குயின்ஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணலாம். இந்த ஜூ கீப்பர் அவங்க வந்து அழகாக வந்து அந்த குழந்தைங்களுக்கு புரியும்படி அவங்க என்னென்னமோ கேள்வி கேட்குறாங்க. குழந்தைங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசித்து பாருங்கள், எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் பொறுமையாக அவங்க வந்து ஆன்சர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ அவங்க வந்து அவங்கள தடுக்கவோ, இப்போ இப்படி தான் நீ கொடுக்கணும், வாயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் கொடுத்தாங்க. அந்த பிள்ளைங்களாம் அதை வந்து தெரிஞ்சு சில பென்குயின்ஸ் வந்து வாங்குது, சில பென்குயின்ஸ் வந்து பாதியிலேயே வந்து திரும்ப ரீகஜிடேட் பண்ணிடுச்சு, பாதிக்குள்ளே போயிட்டு பாதி வெளியே வந்துடுச்சு. சில இது பாதி கடித்து எடுத்துருச்சு, அந்த மாதிரி இருந்தது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி கொடுக்கணும், அது எப்படி வந்து அழகாக அதோட ஃபுட் பைப்புக்குள்ளே அந்த ஃபுட்டு போகும், ஏன் வந்து அது ஹெசிடேட் பண்ணுது, ஏன் அது வந்து அந்த ஃபுட்டை வந்து திரும்ப கொண்டு வருது, அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களுக்கு அவங்க வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்ருந்தாங்க. அதை நமக்கும் அது புதுசு இல்லையா, ஸோ நம்மளும் நின்று அதை கேட்டுட்ருந்தேன், எதனால் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப சில நியூ இன்ஃபர்மேஷன்ஸ், இட்ஸ் வொர்த் வாட்சிங். அது மாதிரி பார்க்குறதுக்கும் நம்ம கேட்குறதுக்கும் நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து ஒரு வகையான மான், பலவிதமான மான்கள் நான் பார்த்தேன், விதவிதமாக இருந்தது. எல்லாமே கொஞ்சம் அங்கே இயற்கையாக அது பாட்டு டிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ அந்த கேஜ்டாக இல்லாமல் அதுக்குன்னு ஒரு பவுண்ட்ரி இருக்குது, அந்த பவுண்ட்ரிக்குள்ளே அது பாட்டு சுதந்திரமாக சுற்றிட்டு இருந்தது. அப்புறம் வந்து இது வந்து ஆஸ்திரேலியா பற்றி உள்ளது. இதில் கோலா
பியர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. இந்த காட்டு தீயிலெல்லாம் மாட்டி மக்கள்லாம் வந்து அதோட குட்டிகள் அதிலெல்லாம் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிலாம் எடுத்துகிட்டு போன மாதிரி நிறைய நீங்கள் ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் நம்ம இப்போ பார்க்குறது. ஆக்சுவலாக எனக்கு முதல்ல தெரியலை, ஏன்னா வந்து இந்த பாறை கலரு அப்புறம் அந்த கோலா கலரு அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரே மாதிரி இருந்தனால அப்புறம் கண்டுபிடிச்சிட்டேன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது இருக்கு பாருங்கள், மேலே ஒரு கிரே கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் அது ஒரு கோலா. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு இது வந்து லல்லபை, அதாவது இது வந்து ஒரு கங்காருவோட ஒரு குட்டின்னு இல்லை, ஒரு குட்டி டைப் ஆஃப் வெரைட்டி ஆஃப் கேங்கரு. ஸோ ஆக்சுவலாக நம்ம எனக்கு இப்படி தான் நான் சின்ன வயசுலேருந்து சொல்லி பழக்கம், கங்காருன்னு. பட் ஆக்சுவல் ப்ரொனன்சியேஷன் வந்து கேங்கரு அப்படி தான் சொல்லணும். ஸோ அதனால் கேங்கரு பாருங்கள், கேங்கருவோட ஒரு டைப், இட்ஸ் கால் லல்லபை. ஸோ பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோடு முடிகிற இடம் வரைக்கும் தான் நம்ம போக முடியும். இப்போ அதுக்கப்புறம் புல் இருக்குது, புல்லை தாண்டி ஒரு சின்ன ஒரு உடன் வீடு மாதிரி தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து அந்த லல்லபை இருக்கிற இடம். ஸோ அங்கே வரைக்கும் நம்ம போக முடியாது, அதனால் இங்கேருந்தே தான் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட அது சிமிலர் டு கேங்கரு தான், பட் வந்து இது வந்து சின்ன சைஸ் அதுதான் வித்தியாசம். எனக்கு முன்னாடி இந்த பார்த்த ஒரு ஃபேமிலி இருந்தாங்களோ, அவங்க என்ன பண்ணாங்க, பக்கத்தில் போனாங்க. அது வந்து அலௌடா என்னன்னு கூட தெரியலை, பட் ஆனால் அவங்க போயிட்டு இருந்தாங்க, நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. அப்புறம் இது ஒரு அனிமல், கிட்டத்தட்ட அதுதான் மான் வெரைட்டி தான் அது. நான் வந்து வீடியோஸ்லாம் எடுத்துட்டேன், ஆனால் வந்து வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது எவ்வளோ கொஞ்சம் அன்கிளியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஐ எம் ரியலி சாரி ஃபார் த புவர் மேக்கிங் ஆஃப் த வீடியோ. அடுத்து வந்து இது ஒரு வகையான மான், இதுதான் முதல் முறையாக பார்க்குறேன். பாருங்கள், நடுவில் கோடெல்லாம் இருக்குது. அப்புறம் அகெயின் பேக் டு அவர் ஆன்செஸ்டர்ஸ். ஸோ இது ஒரு வகையான குரங்குகள். ஸோ நிறைய அவங்க விளையாடுறதுக்காக இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் நட்டு வச்சுருக்குறாங்க, அவங்க குதித்து ஓடி ஆடி விளையாடுறதுக்கு. அப்புறம் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணியிருக்கிறாங்க, உணவு அப்போ தான் வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் எல்லாம் வந்து மும்மரமாக சாப்பிட்டுட்ருக்காங்க எல்லாத்தையும் எடுத்து. அதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ முடி, வித்தியாசமான குரங்கு. அப்புறம் இங்கே இருக்கிற சிங்கத்தோட பெயர் ஜெயேந்திரா. பாருங்கள், இப்போ இதில் வந்து தெரியலை, அதுக்கப்புறம் நான் எனக்கு பாதை தெரியலை, திரும்ப ஒரே இடத்தையே சுற்றி வந்த மாதிரி இருந்தது. அப்போ பார்த்தா அழகாக பார்க்க முடிஞ்சது சிங்கத்தை. அப்போது எடுத்தது தான் இது, வந்து மொபைல்லேருந்து எடுத்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ காட்டில் உள்ள மிருகத்தை பார்க்க வந்துட்டு ராஜாவை பார்க்கலன்னா எப்படி? அப்புறம் புலி, பெங்கால் டைகர், ஆனால் தூங்கிட்டு இருந்தது, ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இதெல்லாம் ஒரு மாதிரி எல்லாத்தையும் பார்த்து முடித்து நான் வந்து அந்த டாப் வியூ அதுக்கு போயிட்டுருக்குறேன். இன்னும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது இன்னும் என்ன இருக்குது, ஜிராஃப் இருக்குது, அதுவும் வரப்போகிற அடுத்த கிளிப்பிங்ஸில் வரும். இந்த டாப் வியூ பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் இல்லை, போக வேண்டியது, நிற்க வேண்டியது, அப்புறம் கொஞ்சம் எப்படி இருக்குது சுற்றி அப்படின்றத பார்த்துட்டு அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். நிறைய மக்கள், இந்தியன்ஸ் பார்த்தேன், நிறைய தமிழ் மக்களை பார்த்தேன். ஏன்னா எல்லாருக்குமே இதெல்லாம் வந்து நம்மளோட யூஷுவல் ரொட்டீன்ஸ் இல்லையா, முக்கால்வாசி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில் இருக்கோன்னா கண்டிப்பாக வண்டலூர் ஜூ போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ அதே தான்,
ஆப்வியஸாக லீவ் டேஸ், அதுவும் பர்டிகுலர்லி சண்டே. ஸோ எல்லாருமே அவங்க ஃபேமிலி, கிட்ஸ், அப்புறம் ஒரு ட்ரெக்கிங் மாதிரியும் ஆச்சு, குழந்தைங்கள கூட்டிகிட்டு போய் காமிச்ச மாதிரியும் ஆச்சு, நேரம் செலவிட்ட மாதிரியும் ஆச்சு, ஃபேமிலி டைம் ஆச்சு. ஸோ இப்படி எல்லாமே ஆல் டுகெதர் இட்ஸ் அ குட் சாய்ஸ் நிஜமாவே. ஸோ இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ஜூ விசிட் இன் யூகே ஓவராலாக பார்த்திங்கன்னா. ஸோ பார்த்தாச்சு, பார்த்துட்டு கீழே இறங்க வேண்டியது தான். இறங்கி வரும்போது வேறு எது நம்ம மிஸ் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு, அப்படி பார்த்ததுல தான் அந்த ஜிராஃப் வந்தது. பாருங்கள், ஜிராஃப் வரப்போகுது பின்னாடி. அந்த எப்படி அந்த ஜிராஃபை இண்டிகேட் பண்ணுறதுக்கு அது மாதிரியே வடிவமைச்சிருக்காங்க பாருங்கள். கால்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு ஹெர்பல் கார்டன் அதிலே எழுதியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து ரீகனெக்ட் பண்ணுறதுக்காக இயற்கையோடு ரீகனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதில் அந்த பின்னாடி உள்ள அந்த டிஸ்பிளேயில் எழுதி வச்சுருந்தாங்க. அப்புறம் நமக்கு அதுக்கு சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஹெர்பல் பிளான்ட்ஸ். அந்த ஏரை வந்து நான் சுவாசிக்கும்போது நமக்கு வந்து நம்மளோட மைண்ட் ரிஃப்ரெஷ் ஆகும் அப்படின்றது தான். அப்புறம் இங்கே பல குரங்குகள் அதுக்கு வந்து ஃபீட் பண்ணாங்க, அதையும் பார்த்துட்ருந்தோம். அப்புறம் ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ். ஸோ ரொம்ப அழகாக இருந்தது ஃப்ளமிங்கோஸ் பார்க்கும்போது. மனசுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்களுக்கு ஒரு விருந்து தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதை அமைச்சிருந்தது. அப்போது வெளிச்சம் பாருங்கள் நல்லா இருந்தது. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பி பஸ் ஏறி அடுத்து வந்த இடம்தான் நேஷ்னல் மியூசியம் ஆஃப் ஸ்காட்லாண்ட். ஸோ அங்கே வந்து பெருசாக வீடியோஸ்லாம் எடுக்கல, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய கால்கள் வந்து சோர்வை சந்தித்து கொண்டு இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா காலையில் ஆரம்பித்தது ஹாரி பாட்டர் முடித்து இங்கே முடித்து அப்புறம் பஸ் ஏறி திரும்ப இங்கே வந்தால் இது வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவ்வளோ இருக்குது இந்த மியூசியமில். ரெண்டு ஃப்ளோர் எனக்கு தெரிஞ்சு. அதில் ஒரு கண்ட்ரி மட்டுமா, எத்தனை கண்ட்ரீஸ் இருக்குது, அதோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது. நீங்கள் பழங்காலத்து விஷயத்துலேருந்து என்னென்னவோ உங்களுக்கு பார்க்காது. இந்த பாருங்கள் எவ்வளோ இந்த ஜெட் ஃப்ளைட்ஸ், அப்புறம் வந்து இந்த சைக்கிள்லேயே பல விதங்கள், பைக்ஸில் பல விதங்கள், இந்த மாதிரி எப்படி அதாவது அந்த ஓல்டன் டேஸில் எப்படி ஆரம்பித்தோம் இல்லையா, ஸோ த பேசிக். ஸோ அந்த மாதிரி எப்படி அமைஞ்சிருந்தது. அப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ தூரம் வந்து மாடர்னைஸ் ஆகிருக்கோம் அப்படிங்கிறது. அப்புறம் இந்தியன் விஷயங்கள் நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருந்தாங்க, சைனீஸ் விஷயங்கள், அப்படி நிறைய. அப்புறம் இதுதான் மொட்டை மாடி. ஸோ 2 ஃப்ளோர்ஸ் எல்லாத்தையும் முடித்து நான் மொட்டை மாடியும் மேலே போய் பார்த்துட்டு திரும்ப கீழே வரும்போது பசி தாங்க முடியலை. ஸோ ஒரு நேபாள் ரெஸ்டாரண்ட், இதுக்கு விலை என்னன்னு கேட்டிங்கன்னா பிரமிச்சிடுவீங்க. 2000 ரூபா அந்த இதோட விலை. சரி இதெல்லாம் சாப்பிட்டு வேறு பறி இல்லை, மயக்கமே வர மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்தா இஸ்கான்லேருந்து பிரசாதம் கிடச்சிது. அதையும் எடுத்து சாப்பிட்டுட்டு இந்த நாளை நிறைவு பண்ணியாச்சு. பஸ் ஏறி திரும்பவும் வந்தாச்சு லெஸ்டருக்கு.